வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவன் ஈந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நாளெல்லாம் அவரை பாடிக்கிட்டே இருக்கலாம், நாளெல்லாம் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கலாம். நாள் முழுவதும் என் உதடுகள் நாள்தோறும் உடைய துதியை சொல்லி வரும், நாள் முழுக்க. Thank you Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக் சாப்டர் 24 32 முதல் 35 வரலான வசனங்கள். verse 32 to 35 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நல்ல மகிழ்ச்சியான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த பாதவடிகளில் பணிகிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, அன்றைக்கு சீடர்களுக்கு நீர் அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. நீர் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்த பொழுது உடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தனவே.
ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, புல் உலர்ந்து பூ உதிரும் உம்முடைய வசனமும் என்றைக்கு நிலைத்திருக்குமே. Thank you Lord. இந்த மாறாத வசனத்தை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். காணிக்கை கிருபை தாரும். ஆண்டவரோட பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். அவர் அறிக்கையிட்டதன்படியே பெருக செய்யும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடையூறுகளும் தடைகளும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ தடைகள் ஐயா, போராட்டங்கள். எங்கள் விடுதலையோடுமே ஆராதிக்க இந்த நாளில் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தீர், அந்த பாக்கியத்தை தந்தீர். அதற்காய் நன்றி. துதிக மகிமையெல்லாம் ஒரு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, லெட் அவர் ஹார்ட்ஸ் burn with his fire. நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய அக்னியினாலே பற்றி எரியட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அங்கே முடிச்சுட்டு ஒவ்வொரு புத்தகத்தையும் முடிக்கும் பொழுது முத்தாய்ப்பாய் கடைசி அதிகாரத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார், அந்த ஒரு வெற்றியின் நோட்டோடு தான் அவங்க அதை முடிக்கிறாங்க. யோவான் 2 அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார், 20, 21. இந்த சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னா, வெறுமனே துக்கம் இல்லை. இயேசு அவருடைய சிலுவை மரணம், அவருடைய பாடு நாம் கண்டிப்பாக தியானிக்கிறோம். அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படி நொறுங்கி போகுது. நொறுங்கி போகணும். நொறுங்கினாதான் அந்த இருதயம் கொஞ்சம் நல்ல இருதயம்னு அர்த்தம், இல்லைன்னா கல்லான இருதயம்னு அர்த்தம். கல்வாரி காட்சியை காணும் பொழுதெல்லாம் உண்மையில உள்ளம் உருகணும். அப்படி உருகினாதான் அந்த ரட்சிப்புன்னு ஒன்னே ஒருத்தன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விலைக்கிரயத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த துக்கத்தோட இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் நோட்ட முடிக்கல. பின்னால அது வெற்றி ஆர்வத்தோட 4 பேர் முடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சிலுவை பாடுகள் அனுபவித்து மரித்த இயேசு அவர் மண்ணோடு மண்ணா போயிடல. இதுவரைக்கும் மனுக்குலம் கண்டிராத அளவிற்கு மரணம்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முற்றுப்புள்ளி என்கிற நிலைமையில தன்னுடைய கையில மரணம் என்கிற அந்த ஆயுதம் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிசாசு அப்படியே ஆரவாரம் ஆணவத்தில் கொக்கரித்து கொண்டிருந்த பொழுது, மரணமே உன்னுடைய கூரெங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து ஒரு புதிய நம்பிக்கையை அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்தார். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, இதெல்லாம் நினைச்சுதான் நம்ம தலையை நிமிர்த்தணும். நாம வேற எதெல்லாமோ நினைச்சிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிறோம். நான் இதை நினைச்சு என்னுடைய இயேசு அவர் மரணத்தை ஜெயித்தார்ன்றதை நினைக்கும் பொழுது நமக்குள்ள அப்படி ஒரு இதுல பெருமைப்பட்ட ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த பெருமையில ஆண்டவர் ஒரு நாள் எதிர்த்து நிற்க மாட்டார். மற்ற பெருமையை தான் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். இந்த பெருமையை அவர் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க போகிறது இல்லை. என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குது, இயேசு ஜீவிக்கிறாருங்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு சரக்கு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நாங்கள் ஒரு நாள் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நிற்கும் பொழுது பழனின்னு நினைக்கிறேன், பழனியில் போயிட்டு ஊழியம் செய்யும் பொழுது, இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தவர் சொன்னோன்னு ஒருத்தன் வந்துட்டான். சொல்லாத வை, நீ சொல்லக்கூடாது. நான் எல்லா இடத்துல வந்து இயேசு உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்க. அப்போ எங்கள் கடவுளும் உயிரோடு இல்லையா? எங்கள் லீடர் அண்ணன் அவங்க கையில் மைக்கு கொடுத்தார். இந்த சரி நான் சொல்லலை, நீ சொல், யாரை பற்றி சொல்ல போற அப்படி அவன் இதில் நின்னா. இவர் தான் உண்மையானவர் சொன்னார்னா அவரு கோச்சிப்பார். 33 கோட்டில் இவர் உண்மையுள்ளவருங்க அப்படின்னு சொன்னார், அவரு சொல்லுவார். அப்போ நான் யார் அப்படின்வார். கேரளாவில் இருக்கிற ஒரு பெரியவர்னு சொன்னார்னா திருப்பதியில் இருக்கிற கோச்சிப்பார். திருப்பதியில் இருக்கிற பெரியவர்னு சொன்னார்னா வாரணாசியில் இருக்கிற கோச்சிப்பார். சொல்லு, இப்போ யார்கிட்ட சொல்லு. அமைதியில் நின்றுட்டு நீங்கள் சொல்லுங்கன்ட்டு போயிட்டான் அவன். நாம கிட்ட சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கு. எல்லாரும் கரங்க ஒருத்தர் சொல்லுங்க. ஏங்க இதை நினைச்சு சந்தோஷப்படணுங்க. என்னை மீட்டு ரட்சித்த ரட்சகர் இருக்கிறார். அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எனக்காக அவர் உயிரை கொடுத்தாரு. அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இதை நான் எல்லா பெருமையோடு நான் சொல்லுவேன். என்னுடைய தலையை நிமிர்த்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள 2 பேருக்காவது இங்கே டிராக்ட் கொடுக்காம நீங்கள் வீட்டில் போய் தூங்கக்கூடாது, மத்தியானம் பிரியாணியும் சாப்பிடக்கூடாது. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சில நேரத்தில் நம்முடைய பாக்கியங்கள்லாம் நீங்கள் நினைக்காமலே போயிடுறீங்க. இன்னைக்கு ஆரம்பத்தில் கூட நம்ம ஜெபிச்சோம். நேற்று நைட்டில் நானும் பிரதர் பாலும் பேசிட்டு இருக்கும் பொழுது, அங்கே துபாயில் ஆராதனை நடத்த முடியாமடிக்கு சர்ச்சை மூடுங்கன்ட்டான் வந்து ட்ரோன் விழுந்ததுனால. அவங்க இன்னைக்கு ஆராதனை நடத்த
நடத்தணுமே, ஆண்டவர் ஆராதிக்குமேன்னு ஒரு கூட்டம் தவிக்குது. அவர்கிட்ட கேட்பேன், பிரதர் நீங்கள் போகிற சர்ச் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் 65 கிலோமீட்டர் பிரதர். 85 80 பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்க? இங்கேருந்து காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்களேன். அத்தனை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து போய் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு வாரம். நமக்கெல்லாம் கிடைக்கிற பாக்கியத்தெல்லாம் ரொம்ப சாதாரண நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வேற இந்தியாவில் என்னென்னமோ சட்டம் போடுறான். மறுபடியும் நான் சொல்கிறேன், வாசல் அடைக்கணும்னு நான் சொல்லலை, அடைக்கப்படலாம். அடைக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நினச்சி ஒரு நாளும் பரிதவிக்கிற நிலைமை இருக்கவே கூடாது. ஆமென். மழையானாலும் வெயிலானாலும் என்னுடைய ஆண்டவருக்கு நான் சேவை செய்வேன், என்னுடைய ஆண்டவரை நான் ஆராதிப்பேனுங்கிற அந்த உணர்வு, அந்த வைராக்கியம், அந்த உண்மையான உயிர்த்தெழுதலின் உயிர் துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். இந்த 24வது அதிகாரத்தில் 3 சம்பவங்களை நான் வாசிக்கிறோம். 3 சம்பவங்கள். இயேசு உயிரோடு எழுந்தார். இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சியே. சில பேருக்கு அந்த மகிழ்ச்சியே இல்லை. உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த செய்தியே. இந்த 3 சம்பவங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, கடைசியில் ஆண்டவர் பரலோகத்துக்கு போறாரு. இந்த லூக்கா 24 அதிகாரத்தை வாசிச்சுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போயிடணும் பாருங்க. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு எல்லாரும் இந்த 24 அதிகாரத்தை லூக்கா 24 கண்டிப்பாக வாசிச்சாகணும். எல்லாரும் வாசிச்சுட்டு தான் தூங்கணும். கவனிங்க, 24வது அதிகாரத்தில் அப்படியே நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனீங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். லூக்கா நல்லா அழகாக இங்கே முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும் பொழுது அப்படி அழகாக தொடங்குறார். சரி, கவனிங்க, இந்த 24வது அதிகாரத்தில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடந்த சம்பவம். வாரத்தினுடைய முதலாம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர். இந்த ஈஸ்டர் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய பேர் அது வேறு டிபேட் ஓடுது. அது எப்படின்னா போயிட்டு போட்டோம், நாம அவரை தியானிக்கிறோம், அப்படி தானே? இந்த ஈஸ்டர் தினத்தன்று இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. நாம கொண்டாடுறோம், நமக்குள்ள மகிழ்ச்சி. எல்லாம் ஆர்டர் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம், நேற்று ஷாப்பிங் முடிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் அப்படி இல்லை. நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் அப்படி இல்லை. ஒரே கலக்கம், குழப்பம், பயம், திகில், இப்படித்தான் ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் இருந்துச்சு. அதைத்தான் இங்க லூக்கா எழுதி வச்சிருக்காரு. லூக்கா மாத்திரமல்ல, 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் அதான் வாசிக்கிறோம். எப்ப ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் இன்னைக்கு நம்ம கொண்டாடுற மாதிரி இல்லை. அன்றைக்கு சீஷர்களும் அப்படித்தான் இருந்தாங்க, எருசலேமில் இருந்த யூதர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. மாத்திரமல்ல, ரோம ராஜ்யமே அப்படி ஒரு மாதிரி கலங்கி போயிடுச்சு. அங்க ஹெட் ஆபீஸுக்கு செய்தி போயிடுச்சு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம போட்டிருக்கிற ரோம முத்திரை உடைக்கப்பட்டது. ரோம முத்திரை உடைக்கிறதுக்கு அன்னைக்கு எவனும் துணியவே மாட்டான். நல்ல கவனிங்க, நீங்க என்னமோ சும்மா அப்படி முத்திரை போட்டாங்க உடைச்சாங்கலாம் நினைக்க கூடாது. அன்றைக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவராய் 4 வகுப்புகள் பேதருக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. எவ்வளவு பாதுகாப்பு போட்டான்னு தெரியாது. நல்ல கவனிங்க, ஒரு ரோம போர்ச்சேவகன் தன்னை சுற்றிலும் 16x16 அடிக்கு அவன் பாதுகாக்கலன்னா அவன் உயிரோடையே இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? எனக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்குறாங்கங்க, இதுக்கு நீ பொறுப்பு, நான் நின்னா என் உயிர் போனால் தான் அதுக்குள்ள ஒருத்தன் கால் வைக்க முடியும். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கா ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், செத்த பிறகும் இவ்வளோ எஸ்கார்ட் போட்டு ஒருத்தர் சரீரத்தை பாதுகாக்கிறான்னா அதை நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் தான் செஞ்சிருப்பான். எல்லாத்திலும் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப யூனிக்கான பாருங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயுமே வித்தியாசம். உலகத்தில் பிறந்த நாள், இறந்த நாள், நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்த நாள்னு ஒரு நாள் இருக்குது. எல்லாத்திலையும் வித்தியாசம் பாருங்க நம்முடைய ஆண்டவர். ஆமென். உன்னுடைய நேசர் எதனால விசேஷித்தவர்? அவர் 1000-10,000ங்களிலே சிறந்தவர் ஐயா. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு அவ்வளவு பெரியவர். எனக்கு அதுல பெரிய சந்தோஷம் பாருங்க. அவர் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்த பிந்தின ஆதாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரி கொஞ்சம் குலகிலாக தான் இருக்கும், நானும் சொல்லிடுறேன், அவன் பொருள் எடுத்து அவனே போட்டான் பாரு அப்படின்னுவான். அவன் பொருள் எடுத்து அவனே போட்டான் பாருங்க அப்படின்னு. இது வரைக்கும் பிசாசு மரணன்ற ஒரு ஆயுதத்தை தான் வச்சுக்கிட்டே இருந்தான். அவன் நம்முடைய எதிரி. வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு, அந்த எதிரி, அந்த எனிமி மரணம். மரணம் அவன் கையில் வச்சிருந்த பெரிய ஆயுதம். ஆண்டவர் அதே மரணத்தினூடாக கடந்து போனார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் அழிலே சொல்லுவோமா? நான் ஆரம்பத்தில் ஆராதனைக்கு தொடக்கத்தில் சொன்னேன், எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் மரணத்தை ஜெயித்த இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா,
அவர் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கவனிங்க, அவர்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போறவர் இல்லை. என்னுடைய ரட்சகர் கதை முடிஞ்சது, அதனால ஐயோ நான் தவிக்கிறேன், எனக்கு இவன் வாக்கு கொடுத்தாங்க செய்யறேன்னு, ஐயோ பாதியில போயிட்டான் அப்படி சொல்றவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இந்த இயேசு உயிரோடு எழுந்தாரு. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம இவ்வளவு தைரியமா இருக்கிறோம். சில வசனங்களை வாசனம் உள்ள போயிடலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14 இருந்து 18 வரலான வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 1 Corinthians chapter 15 from verse 14 to 18. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் வேஸ்ட், விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்தராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொருவரும் கொடுமையான மரணத்தை சந்திக்கும்படியாக இருந்த பொழுது, இயேசு உயிர்த்தாரா சொல்லே, உயிர்த்தார். உயிர்த்தாருன்னு சொன்ன நான் தலையில சிலுவையில் அரைஞ்சிருவேன் பேதுரு சொல்லிப்பாங்க. இயேசு உயிரோடு எழுந்தார். He is Lord. அப்போஸ்தலனாகிய பேதுருடைய கழுத்துல கத்தி வைக்கும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருப்பதை தரிசித்தபடினாலே, அனுபவித்தபடினாலே தங்களுடைய ஜீவனையும் இந்த பூமியிலே சிந்த கொடுத்த எத்தனையோ ஜனங்கள் உண்டு பாருங்க. இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! சிலுவையிலே தொங்கிய இயேசுவை அறியாத ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை எப்படி வேஸ்டோ அதே மாதிரி தான் இயேசு சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை ஒருத்தன் விசுவாசிக்கலனா அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட். இயேசுனுடைய பாடுகளும் அவருடைய உயிர்த்தெழுதலும் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம். இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. 3வது, மரணத்தை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் மாறியது. கவனிங்க, இப்ப இந்த லூக்கா 24வது அதிகாரத்துல 3 சம்பவங்கள் அடுத்தடுத்து போட்டிருக்கு. முதலாவது சம்பவம் 1லிருந்து 12 வரைக்கும். நம்ம 2வது சம்பவத்தை தான் கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் மறுபடியும் சொல்றேன், மெதுவா வாசிச்சு அப்படியே தியானிங்க. முதலாவது சம்பவம் வாரத்தினுடைய முதலாம் நாள்ல அதிகாலையிலே ஞாயிற்றுக்கிழமையில அவங்க ஸ்திரீகள் எல்லாம், பெண்கள் எல்லாம் நல்ல வாசனையான கந்த வர்க்கங்களை எடுத்துக்கிட்டு ஸ்திரீகளோட கூட கல்லறைக்கு போனார்கள். இப்போ போன செய்கை நல்ல செய்கையா கெட்ட செய்கையா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? முடியாதா? இப்போ அவங்க போனது விசுவாசத்துல போனாங்களா, விசுவாசம் இல்லாமல போனாங்களா? குழப்பமாவே இருக்குது பிரதர். பாருங்களேன், நான் சொன்னேன்ல, அந்த வேடை வேணா கவனிச்சிருங்க. 4வது வசனத்தை வாசிங்க, அப்படி நிறுத்திருங்க. மிகுந்த கலக்கம். அப்படி 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய், அப்படியே பின்னால வாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்றதுக்காக தான் நான் இதெல்லாம் முதலே சொல்லிடுறேன். ஏன்னா பின்னால திரும்ப அதை சொல்ல வேண்டியிருக்குமே, அதனால நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். அப்படி 38வது வசனத்தை வாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் 3 சம்பவத்திலும் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கலக்கம், பயம், சந்தேகம். சரியா? இதை மனசில் வச்சுக்கிங்க. நான் 3 சம்பவத்தை அப்படி லைட்டாக டச் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மேன்மையான மகிமையான காரியத்தை ஆண்டவருங்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் பாருங்க. இப்போ இவர்கள் கல்லறைக்கு போனாங்கல்ல, அது விசுவாசத்தோடு போனாங்களா, விசுவாசத்தோடு போகலையா? பவுல் பேசும்பொழுது தான் பரிசேயர்களை சதுசேயர்களை பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சுன்னு போட்டிருக்கு. இங்கேயும் கலக்கம் வந்துடும் போல் தெரியுது. விசுவாசம் இல்லாம தான் போனான். ஏன் சொல்லுங்க? அவர் ஏற்கனவே உயிரோடு இருந்த பொழுது சொல்லிட்டாரு, நான் மரிப்பேன். யோனா எப்படி மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தானோ, மனுஷகுமாரனும் அவர் பூமியில இருக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கணும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார். எவ்வளவு ஆணித்தரமா சொன்னாரு, நான் அதை கொடுக்கிறேன், ஒருவனும் ஜீவனை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, நான் கொடுக்கிறேன், நான் அதை எடுக்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தைகள் பாருங்க. அவர் நல்ல நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த ஆலயத்தை இழுத்து போடு,
மூன்றாம் நாளிலே இது எழுப்பப்படும் சொல்லல, நான் எழுப்புவேன். என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஏங்க, ஆலயத்தை இடிச்சு போடு, நான் எழுப்புவேன். அவர் ஆலயத்தை அல்ல, தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அவர் பேசினார். சரீரத்தை குறித்து தான் பேசினார். இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, பிதா எழுப்புவார்னு சொல்லலைங்க, நான் எழுப்புவேன். நான் எழுப்புவேன்னா என்ன அர்த்தம்? செத்து போன சரீரம் இருந்தா கூட அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏசுனார் 3 நாள் சரீரம் இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்ல ஒரு மனுஷனா அவர் போக வேண்டி இருந்தது. ஆனால் தேவன் அவர் இருந்துகிட்டு தான் இருந்தார். அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே நான் அதை எழுப்புவேன். தம்முடைய சரீரத்தை பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் எழுப்புவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நல்ல 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 எப்படி சொல்றது, நல்ல இருதயத்தை கொடுக்கணும் பாருங்க. நல்ல மனக்கண்களை திறக்கணும் கர்த்தர் நமக்கு. இப்போ அவர்கள் ஏற்கனவே இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவங்க விசுவாசம் இல்லாமலே போறாங்க. விசுவாசம் இல்லாததுனால கலக்கம். அதை வாசிடலாமே. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்ட தள்ளிப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அறிய நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு, கலக்கம் மாத்திரம் இல்லை, பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்னு சொன்ன பிறகுதான் ஐயோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சே. வெள்ளிக்கிழமை இவ்வளோ ஒரு பக்கத்தில் நின்று ஒப்பாரி வச்சோம், அழுதோம், ராத்திரிலாம் தூங்காம கஷ்டப்பட்டோம். நேற்று ஓய்வு நாள் ஒழுங்கா தூங்கி இருந்திருந்திருக்கலாம். எப்பவுமே கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கலன்னு வச்சிங்க, வசனம் நிறைவேறிடும். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எதெல்லாம் கர்த்தர் வாக்கு கொடுத்த பிறகும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு ராத்திரிலாம் தூங்காம இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை எவன் இப்படி உட்காந்து ஒப்பாரி வைக்க சொன்னா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அது நடக்கும். இப்போ நடந்த பிறகு திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்லுவாரு, தேவையில்லாம எதுக்கு கண்ணீர் சிந்தின? சோடியம் தான் உன் உடம்புல வேஸ்ட். கரெக்டாக சொல்லுவார், சொல்ல மாட்டார் ஆண்டவர்? டாக்டரை போய் செக் பண்ணா உங்களுக்கு சோடியம் லெவல் ரொம்ப லோ ஆயிடுச்சிங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல, நான் 3ஆவது நாள் எழுந்திருப்பேன். உனக்கு நான் எதை செய்வேன் சொன்னா சொல்லலையா? நல்லா கவனிங்க. அவர் எதை சொன்னாரோ அவர் செய்ய வல்லவர், அதை அவர் செய்ய உண்மையுள்ளவர். ஒரு சொல்லுவோமா? இதுக்கு இடையில நீங்கள் கலங்குனீங்கன்னா, நீங்கள் பயப்பட்டீர்கள்னா, அன்னைக்கு எப்படி பிரதான ஆசாரியர்கள் யூதாசை பார்த்து சொன்னாங்களோ, எங்களுக்கு என்ன அது ஓம்பாடுன்னு ஆண்டவரும் சொல்லிடுவார். ஆண்டவரும் சொல்லிட கொடுப்பாருங்க. இப்பதான் வசனம் சொல்லுது, 7வது வசனம், மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கத்தில் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்களும் டீட்டெயில்டா எழுதுறாரு பாருங்க லூக்கா. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவனாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த ஸ்திரீகளுமே. ஒரு பெண்கள் டீமே அப்படி போகுது. இங்க பெண்கள் டீம் அங்க போனா உள்ள உட்காந்து பேதுரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்துப்பார். நேற்று கொஞ்சம் அப்படி உட்காந்து கற்பனை படி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த விமன்ஸ் டீம் அப்படி போகுது. அங்க போனா உள்ள பேதுரு சொல்லியிருப்பாரு, அடுத்து நாம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, அவர் வேறு சொல்லிவிட்டு போய்விட்டார். இது பைபிள் இல்லை, நான் நேற்று அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். யோவான் ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு, அவர் பார்க்குற சிலுவையில் நின்னேன், ஏன்னா அப்படிலாம் ரட்சிப்பேன்னு சொன்னார், இப்படி எங்கள் மேலே நெருக்கதியாக விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, பேதுரு கல்லறையில் அவர் இல்லையா? இவங்களை மரமடன் ஆண்டவர் சொல்றதுல ஒன்றும் தப்பே இல்லை பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ சொன்ன அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த ஸ்திரீகளுடைய வார்த்தைகள் என்னது? இப்போ உண்மையில சொல்றேன், ஆண்டவராக இருந்தபடினாலதான் இவங்கெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரு. நிஜமா சொல்றேன், அவரு இறக்கமும் கிருவை நிறைஞ்சவர். என்ன பண்றது, இந்த 12 பேரையும் அவர் முதல்ல சேர்க்கும் பொழுதே தெரிஞ்சுதான் சேர்த்தார். இது ஒன்றும் நமக்கு உறுதுணையா நிற்காது. அவருக்கு தெரியாதா என்ன? தம்மோடு இருக்கவும் தான் மார்க் எழுதுறார். 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும். இவரை பிடிச்ச உடனே அதுல 10 ஓடிடுச்சு.
எங்க போகணும்னு தெரியாமலே ஓடிடுச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கவனிங்க, இந்த கூட்டத்தெல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு, ஆனாலும் அவர்கள் நேசிச்சு, வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நான் உங்களை சிநேகிதர்னு சொல்றேன், உங்க பாதங்களை கழுவுறேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவரு இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள இயேசு பாருங்க, நம்முடைய இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. வீண் பேச்சாய் தோன்றினதுனால பேதுரு எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஆச்சரியம். பேதுரும் யோவானும் ஓடுனாங்கன்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம். யோவான்ல ஓடி போய் பார்த்தான். நல்லா கவனிங்க. இப்படி விட்டுட்டு டக்குன்னு அடுத்த சம்பவத்துக்கு லூக்காவை எழுதுறாரு. இந்த லூக்கா இந்த 2 பேர் எம்மாவு போனாங்கல்ல, இவர்கள் இந்த 12 சீடர்கள், ஒருத்தன் போயிட்டான் வச்சுங்க, 11 சீடர்கள் 2 பேர் கிடையாது. இந்த கிளையோப்பா என்பவன் சீஷர்களிலே அல்லது அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுறவங்கள கிடையாது. அவன் அந்த இன்னர் சர்க்கிளை விட்டு வெளியே இருந்தவன். அதான் பெரிய பியூட்டி பாருங்க. யார் இந்த கிளையோப்பா? அவன் இயேசுவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சீஷர்கள் என்கிற கூட்டத்தில் இருந்தாங்க, ஃபாலோயர்ஸ், இயேசு பின் சென்றவர்கள். இதுல ஒருத்தன் கூட வந்தது அவனுடைய ஒய்ஃப்னு சில பேர் சொல்றாங்க, கிளையோப்பா மரியாள். சில பேர் இல்லை லூக்கா தான் போனார், அதனால தான் மற்ற யாரும் சொல்லாமல் லூக்கா அதை எழுதுறாரு அப்படின்றாங்க. இப்போ லூக்கான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிளையோப்பான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 பேருமே இயேசுக்கு இன்னர் சர்க்கிள் கிடையாது. இதில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா நினைப்போம், கர்த்தர் இல்லைங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட தான் இன்டர்ஃபியர் பண்ணுவார், அவங்கள்ட்ட தாங்க அவர் பேசுவார், அங்கே பாஸ்டர் பென்னிகின்ட்ட பேசுவார், இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஸ்பெஷலாக யாருன்னா 2 பேர் எடுத்துங்க, கர்த்தர் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவார், நாம் இப்படி போய் தான் அப்படி அவர்கிட்ட போகணும். வேதம் சொல்லுது, இந்த கிளையோப்பா இந்த ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். கிளையோப்பா மரியாதை அங்கே பார்க்குறது வேற. இவர்கள் இன்னர் சர்க்கிளில் இருந்தவங்க இல்லை. இன்னர் சர்க்கிளில் இருந்தவர்கள்ட்டையும் அவர் இடப்படுறாரு. இன்னர் சர்க்கிள் இல்லாமல் 2 புலம்பிட்டு போது பாருங்க, அவங்க கூட அவர் நடந்துட்டு போறார். பிரதர் சிஸ்டர், தேவன் ஒரு நாளும் பட்ச பாதம் உள்ளவர் அல்லவே. அவரை மாத்திரம் பேசிக்கிட்டு, கணவன் மனைவி இருக்கும் பொழுது, பிள்ளைங்கள் இருக்கும் பொழுது, நீ வீட்டில் இருக்கும் பொழுது, அவன் என்ன சொன்னா அவ என்ன சொன்னா அதை பேசுறதை விட்டுட்டு, வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அல்ல சொல்லுவோமா? ஆமா. நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களை என்னைய ஆண்டவர் நடத்திட்டு போற பாதை ஒரு மாதிரி டைட்டாக தான் இருக்கும். உடனே அதிலிருந்து ரிலீஃப் வரணும்னா டக்குன்னு அவரை பற்றி பேசுறது நல்லது. சொல்ற புரியுதா? அவரை பற்றி பேசணும்னா நடுவில் அவர் வந்துடுவார், கவனித்து கேட்பாரு, நம்ம என்னங்களை டைவெர்ட் பண்ணி விட்டுருவார் பாருங்க. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி தான், நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியில் ஊழியத்துக்கு போயிருக்கோம். அங்கே போய் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம், மழை வரத்துலன்னு பேசுகிறோம். கூட உள்ளவங்களாம் சொன்னாங்க, பஸ்டின், ஏன்னா அவன் மெகாஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிறான், நான் பேசணும், 2 ஆள் கண்டிப்பாக இருந்து தான் தீரணும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, பஸ்டின் அங்கே போய் நாங்கள் படம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி வந்துருங்கன்ட்டு. பஸ் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு நான் சொன்னேன், வா பக்கத்தில் கிராமம் தானே, நடந்து போயிடலான். அங்கேருந்து வரும்பொழுது ஒரே அரட்டை, 2 பேரும் நடக்கும்பொழுது செம்ம என்னெல்லாமோ பேசி அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு சிரிச்சுக்கிட்டு வந்தோம் பாருங்க. திடீர்னு இருள் மூடுமா சாயங்காலத்தில் டக்குன்னு. முடிஞ்ச உடனே தான் இவன் பக்கத்தில், உயிரோடு எழுந்தவரே உம்மையாராதனை செய்கிறோம். நிறைய நேரத்தில் இருட்டு தேவைப்படுது பாருங்க, இருட்டு தேவைப்படுது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், சரி 2 பேரும் போனாங்களே, போகும்பொழுது 2 பேரும் அவங்க இயேசுவை பற்றியே பேசிட்டு போனாங்க, நடந்த சம்பவங்களை பற்றியே பேசிட்டு போனாங்க. வேதம் சொல்லுகிறது, இவர் அவங்க ஒன்றும் இவரை கூப்பிடல, இவரே அவர்களோடு கூட இணைந்து நடந்து போனார். எல்லாரும் கரங்கொடுத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். கூடவே அவர் நடந்து போறார். நம்முடைய பேச்சு அவர் நன்கு கேட்கிறார். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரு பரிசுத்தவன் சொன்னார், when faith is beaten down and almost smashed, when faith walks in darkness without any light, and Christ has drawn near but you do not see him, your darkness may only be an inch from the light.
விசுவாசம் நெருக்கப்பட்டு கிட்டத்தட்ட நொறுக்கப்படும் போது, வெளிச்சமே இல்லாத இருளிலே விசுவாசம் நடக்கும் போது, கிறிஸ்து உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், இயேசு உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். நீங்கள் அவரை காணாதது போன்ற சூழ்நிலையிலே உங்களுக்கும், அதாவது உங்கள் இருளுக்கும் வெளிச்சமாகிய அவருக்கும் நடுவிலே இருக்கிற இடைவெளி ஒரு அங்குலமாக இருக்கக்கூடும். உண்மைதானே? நீங்க இயேசு காணவே இல்லை, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு வெளிச்சம் தெரியவே இல்லைங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கும் இருளில் நம்ம போற பாதைக்கும் ஒளி வீசுகிற அவருடைய வெளிச்சத்திற்கும் நடுவில் இருக்கிற கேப்பு ஜஸ்ட் அன் இன்ச் தான். ஒரு இன்ச்சு தாங்க. நீங்க நடக்கிற பாதை உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, நிறைய நேரத்தில் நமக்கு பாதையில வெளிச்சம் தெரியறதில்ல, போற பாதை தெரியறதில்ல. ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க. அன்னைக்கு யோபு சொன்னா, நான் முன்னால போறேன் பார்க்கல, பின்னால அறியல, ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் போகிற பாதையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆமென். நான் போகிற பாதை அவருக்கு தெரியும், நான் போகிற பாதை அவருக்கு தெரியும். நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென். எவ்வளவு நல்ல பாருங்க. இவங்க பேசிக்கிட்டே போனாங்க. வேதம் சொல்கிறது, அவர்கள் போகும் பொழுது 15வது வசனம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் மறைக்கப்படணும்? யோசிங்க. அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் தியானிக்கணும். எதற்கு கண்கள் மறைக்கப்படணும்? ஏன் இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் செய்தியை கேள்விப்படாதவர்கள் அல்ல. அவங்களே சொல்றாங்க, எங்கள் கூட்டத்திலிருந்து சில சகோதரர்கள் இன்னைக்கு காலையில போனா அவர் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவருடைய சரீரம் இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டாருன்னு வேற சொல்றாங்க, எங்களுக்கு கலக்கமா இருக்கு. இதெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு சென்றார்கள். கவனிங்க, பேசிக்கிட்டு தான் போனாங்க. இயேசு உயிரோடு எழுந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி தான் அவங்க கூட போனார். ஆனாலும் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, but they did not recognize him, for God kept them from it. தேவன் அவர்கள் கண்களை திறக்க கூடாதபடிக்கு மூடி இருந்தாராம். ஏன் மறந்துடாதீங்க, தேவன் மூடி இருந்தார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, but their eyes were prevented from recognizing him. அவரை அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் தடுக்கப்பட்டன. ஏன் எதுக்கு அவரை அறியாதபடிக்கு தேவன் அவங்களுடைய கண்களை மூடி இருந்தாரு? எதற்கு மூடி இருந்தாருங்க? இதுதான் ஆராயப்பட வேண்டியது. பாருங்க, ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல எப்படி அன்றைக்கு யோவான் 20வது அதிகாரத்துல மரியாள்கிட்ட, மரியாளே அப்படின்னு கூப்பிட்டு தம்ம வெளிப்படுத்தினார்ல, அப்படி வெளிப்படுத்திருக்கலாம்ல இவங்க கிட்ட. இப்போ ஏன்பா புலம்பிட்டு போறீங்க? நான் தான், இந்த பார் என்னுடைய காயங்களை பார், இந்தா என்னுடைய காயங்களை பார், தோமாவுக்கு சொன்னார், அப்படி சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? நல்லா கவனிங்களேன். ஒரு நாளும் ஆரம்பத்தில் நீங்க எப்படியோ அதை பத்தி பரவாயில்லை, நீங்க ஆண்டவரை அறிந்த பிறகு அற்புதங்களின் மூலமாக இன்னொரு முறை அவர் எனக்கு வெளிப்படுத்தணும்னு ஒருத்தர் கூட நினைக்கவே கூடாது. நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த ரட்சகர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்களேன், இயேசு சிலுவையில் தொங்கினார். தொங்கும் பொழுது எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ இறங்கி வா, இறங்கி வந்தா நீ தேவகுமாரன்னு விசுவாசிப்போம். பட் ஆண்டவருடைய கான்செப்ட் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொல்லும்போது சொன்னார், யோவான் 11வது அதிகாரத்தில், நீ விசுவாசி, அதுக்கு பிறகு தேவனுடைய மகிமை காண்பா. மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? நீர் செய்யும், அதன் பிறகு நாங்க விசுவாசிப்போம். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசி, அப்போ என் மகிமை உனக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்களேன், நீங்க ஆரம்பத்தில் உங்க எல்லாருக்கும், நம்ம அநேகருக்கு ஆண்டவர் அப்படியே அற்புதத்தை செஞ்சார். எல்லாரும் இன்னைக்கும் கூட தான் ருசிச்சுட்டு இருக்கிறோம். உண்மைதானே? நம்ம என்ன அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமலாம் இருக்கோம். இன்னைக்கு காலையில் எழுந்தது அற்புதம், இந்த ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு இங்கே வந்து சேர்ந்தது அற்புதம். நாம ஒழுங்கா போன கூட பின்னால் ஒருத்தந்து டமால்னு இடிக்கிறான், அப்படிங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், டமால்னு முன்னால் போடுவோம், பின்னால் வந்துட்டானா அப்படின்ற. ஆனால் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்.
இது அற்புதம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இயேசுவை எப்படி தெரியுமா விசுவாசிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. கவனிங்க, எப்படி தெரியுமா நீங்களானும் அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எதை அடிப்படையாக கொண்டு தெரியுமா வரணும். இன்னைக்கு என்னமோ தெரியல, நான் காலையில் வரும்பொழுதெல்லாம் 1-2 போஸ்டருங்களை பார்த்தேன். ரொம்ப சாரி, நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் என்னுடைய ஆதங்கம், பெருக்கம் 2026, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல பெருக்கம், இன்னொரு இடத்துல ஆசீர்வாத மழை 2026. நான் பைபிளை தேடி தேடி தான் பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட அப்படி போடவே இல்லை தெரியுமா, போடவே இல்லை. சாரி, நீங்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட கூட்டங்களில் போய் நீங்கள் உட்காரவே உட்காராது. நான் சொல்கிறத நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எதை இயேசு கற்றுக் கொடுக்க விரும்பினாரோ அதை தான் நாம் கற்றுக்கொள்ளணும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினாரோ உயிர் தெழுந்த இரட்சகர், அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதன்படி தான் நம்ம வாழணும். உதாரணத்திற்கு நீங்கள் எல்லாரும் எடுங்களேன், அவங்களுடைய கண்கள் அப்படி தடுக்கப்பட்டிருந்தன. இப்போ இயேசு போறார், 24வது அதிகாரம் அப்படி எடுங்க, 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இயேசு உயிரோடு எழுந்தார்னு கேள்விப்பட்டுட்டு கூட கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுனால துக்கம், சரியா? நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்கள் நீர் அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். இவரு பாருங்க, நான் இதுங்க சும்மாலாம் அப்படி வாசிக்காதீங்க, வீட்டில் போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் அப்படி கண்ணில் அப்படியே ஓட்டு பாருங்க. இவர் கேட்டுருவார், எது எவைகள் எவைகள்? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பிரேயரில் அப்படி தானே போய் சொல்றது, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, தெரியாது சொல்லு, தெரியல சொல்லு, தெரியுமா உமக்கு ஆண்டவரே? எவைகள்? இவங்க சொல்றாங்க பாருங்க, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. நல்ல கவனிங்க, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்க தரிசியாய் இருந்தார். பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இந்த இயேசு அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்க தரிசியாய் இருந்தாருங்க. இயேசு மேசியா, அவர் தீர்க்க தரிசியாய் இருந்தார். மேசியன்ற வேட கூட சொல்லல, தீர்க்க தரிசியாய் இருந்தாரு. இப்ப போயிட்டார். அவரும் மோசை போல, ஏன்னா மோசைக்கு பயன்படுத்தப்படுற வேர்டு கூட பார்த்தீங்கன்னா அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. இங்க அதே டேமை தான் இவங்க சொல்றாங்க, செய்கையிலும் வாக்கிலும் அவர் வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியா இருந்தார். இப்ப இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா இயேசு கூட இருந்திருக்காங்க? வேதம் சொல்கிறது, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று அவரை நம்பிட்டு இருந்தோங்க. இயேசு கூட 3 வருஷமா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அவர் செய்த அற்புதங்களை கேட்டுட்டு அவரும் விதைக்கிற உண்மையை பத்தி பேசுறாரு, எஜமான் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு, புத்தி உள்ள கனிகளை பத்தி பேசினாரு, களை விதைக்கப்படுறதை பத்தி பேசுறாரு. எல்லாத்தையும் பேசிட்டு, இந்த இயேசு எனக்கு என்ன தருவார்? வேலை தருவாரா? இந்த இயேசு எனக்கு சாப்பாடு போடுவாரா? வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போமானால், கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதும்பொழுது சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேற ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான். இஸ்ரவேலை மீட்டடிச்சு பாருங்க, உலக பிரகாரமான காரியம். நல்ல கவனிங்க, இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீ எதற்கெல்லாம் கவலைப்பட்டு கலங்குறியோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை? இந்த ரகசியம் தெரியாதனால தான் அடிக்கடி பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் தான் அந்த உதாரணத்தை சொல்லுவார். கடையில் போய் காய்கறி வாங்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக போட்டுற போகிறான். கொசுருக்காக போயிட்டு இன்னைக்கு முட்டிக்கிட்டு நிற்கிற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. இயேசு இதைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். கவனிங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ 25வது வசனத்திலிருந்து கவனிங்க,
இப்போ இவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலை மீட்டரட்சிப்பாருன்னு நம்பிட்டு இருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாக 24 வசனம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லண்டத்திற்கு போனாங்க, அவருடைய சரீரத்தை காணல, திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கு என்று சொன்ன தேவதூதர் தரிசித்த எல்லாத்தையும் சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இதை சொன்ன உடனே தான், அடப்பாவி இதெல்லாம் கண்ணால நீ பார்த்துருக்கிற, சொன்னதை கேட்டிருக்கிற, அவன் சொன்னதை கேட்டது மாத்திரம், நான் ஏற்கனவே சொன்னது வேற பக்கத்துல இருந்து கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு ஆண்டவர் என்ன தெரியும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு, வாசிங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா தான் நல்லா இருக்கும். இதை நான் வாசிச்சேன்னா கோபம் வந்துடும். இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா? பேசினாரு பாருங்க. வாசிங்க வாசிங்க. இப்போ அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த புத்தி உள்ளவர்களே. இயேசு அப்படிதான் அவங்கள்ட்ட டீல் பண்றாரு. மெசேஜ் பைபிள்ல போட்டிருக்கு, சோ திக் ஹெட்டட், சோ ஸ்லோ ஹார்ட்டட். நான் தான் சொன்ன ஆரம்பத்தில், அட மரமண்டைகளே, மந்த புத்தி உள்ளவர்களே. இயேசு சொல்ல இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் 3 சம்பவங்கள். முதலாவது சம்பவத்தில் கலக்கம், 2வது சம்பவத்திலையும் ஒரே வருத்தமான துக்க முகம், 3வது சம்பவத்திலையும் ஒரே கலக்கம். ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன தெரியுமா பண்ணார்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த 3 காரியத்திலுமே ஒரே விதமா டீல் பண்றார். முதல்ல ஸ்திரீகளுக்குள்ளாக கலக்கம், 2வது எம்மாவு போன சீஷர்களுக்குள்ளாக துக்க முகம், அங்கே 3வது சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல சந்தேகம், அங்கேயும் கலக்கம், பயம். இந்த 3 பேர்ட்டையும் ஆண்டவர் ஒரே ஆங்கிள் தான் டீல் பண்றார். நேற்று இந்த 24வது அதிகாரத்தை பல முறை வாசிச்சு நல்லா கவனிங்க. எப்படி டீல் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுதான் பிரதர் சிஸ்டர் கவனிங்க. உங்க இருதயத்துல கலக்கம் இருந்தாலும் சரி, உங்க இருதயத்துல பயம் இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்துல எத்தனை விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தீர்வு. கவனிங்க, எங்கேயும் ஓடி போகாதீங்க, எங்கும் நீங்கள் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு சொல்யூஷனை தான் இந்த 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றார். என்ன எடுங்க பார்ப்போம். இப்போ 24வது அதிகாரத்தில் சம்பவத்தில் வாங்க. சம்பவத்தில் அவர்களுடைய பயம் எப்படி போச்சு பாருங்க. 7வது வசனத்தை கவனிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவுகூருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். ஓடி போறதுக்கு பலம் கிடைச்சது. யார் யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ அவர்களையே அந்த நேரத்தில் அவருடைய ஸ்தானாபதிகளாக மாறினார்கள். எல்லாருக்காரங்க ஒருத்தர் சொல்லுவோமா? 2வது இன்சிடென்ட்ல பாருங்க. 2வது இன்சிடென்ட்ல அப்படியே 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதுதான் போற இடத்துல எல்லாம் அவர்கள் எருசலேமிலிருந்து அவர் இடைப்பட்ட நேரத்திலிருந்து எம்மாவு போகிற வரையிலும் இவங்களுக்கு அவருடைய வேலை ஒன்று தான். இந்த பாரு, மோசே என்ன சொல்லியிருக்கிறான்? அவர் ஆதியாகமத்திலிருந்து தொடங்குறார். ஏன்னா ஆதியாகமத்தை எழுதுனது மோசே தான், கரெக்டாக தானே? 5 ஆகமங்களும் எழுதினார். மோசே என்ன சொன்னா? என்னன்ற சொன்னா, நோவா பேழை கட்டினாரா? இந்த பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது, ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தினானா? ஈசாக்குக்கு பதிலாக ஆடு கொடுக்கப்பட்டுச்சா? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி லேவியர் ஆகமத்தை பண்றாரு. மாத்திரமல்ல, யாத்திராகமத்தில் ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படணும், ரத்தம் சிந்தணும், அந்த ஆட்டுனால விடுதலை உண்டு. மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க, அதை பேசுறாரு. ஏசாயா சொன்னதை பேசுறாரு, மல்கியா சொன்னதை பேசுறாரு. சங்கீதக்காரனாகிய தாவீது 22ஆம் சங்கீதத்தில் கிறிஸ்துனுடைய பாடல்களை சொன்னான், 23ஆம் சங்கீதத்தில் மெய்ப்பராக சொன்னான், 24வது சங்கீதத்தில் அவர் உயிரோடு இருக்கிற ராஜாவாக, மகிமை பொருந்தின ராஜாவாக சொன்னான்.
எல்லாத்தையும் விலைக்கு காண்பிச்சுட்டு வர்றாரு. இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி பாரம் இறங்குது. ஆனால் கண் அடைக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, கண் அடைக்கப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே இருட்டாயிட்டு நீர் எங்கே போறீரு? நாங்கள் இங்கே தான் தங்குறோம், நீர் எங்களுடனே தங்கிரும். அவர் அப்புறம் போகிற போல தன்னை காண்பிச்சாராம். நாங்கள் சொல்கிற புரியுதா புரியலையா? நிறைய நேரத்தில் ஆண்டவர் அப்படி தான் காட்டுவார். நாம தான், ஆண்டவரே இருங்க, எங்கள் வீட்டில் வந்து இருங்க ஆண்டவரே, எங்களோட தங்கிரும் ஐயா. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நல்ல சந்தேகமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். நமக்குள்ள இருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம வீட்டிலையும் அவர் நம்முடைய கெஸ்டாக அல்ல. இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் அவரை கூப்பிடுறாங்க, வாங்க நீர் எங்களுடனே தங்கிரும் சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க. இப்போ அப்பத்தை எடுத்து யார் கொடுத்துருக்கணும்? இவங்க வீட்டுக்கு விருந்தாளி. சரி, நான் தான் வர்றேன், நான் வந்து நீங்களாம் உட்காருங்க, நான் போய் கிச்சனில் எடுத்துகிட்டு வரேன். யாரும் எடுத்துகிட்டு வர்றதில்லை, உண்மை தானே? யார் சர்வ் பண்ணணும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்பத்தை எடுத்து பிட்கையில். இது அந்த நாட்களில் ஒரு பழக்கமான ஒன்று. பாலஸ்தீனாவில் பார்த்தீங்கன்னா வயசில் பெரியவங்க யாரோ அவங்க தான் அப்பத்தை பிட்கும்படி கொடுத்துருவாங்களாம். சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்பத்தை பிட்கையில், நல்லா கவனிங்க, இயேசு அப்பத்தை பிட்கையில் தேவனால் அடைக்கப்பட்டிருந்த அவருடைய கண்கள் திறந்தன. கரங்குளத்துறையில சொல்லுவோமா? கவனிங்க, எப்போ தெரியுமா கண்கள் திறக்கும்? எப்போ கண்கள் திறக்கும் தெரியுமா? அவரோட நெருங்கின ஐக்கியம். இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால், இங்கே ஆண்டவர் கம்யூனியன் கொடுக்கல. யாரும் கம்யூனியன் நினச்சிட போகிறீங்க. இங்கே ஆண்டவர் கொடுத்தது கம்யூனியன் கிடையாது. இங்கே ஆண்டவர் அவர்களோடு இருந்து சாப்பிட்றார், அவ்வளவுதான். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்குறார். கொடுத்த உடனே அப்பா கண்கள் திறந்துடுச்சு. வேதம் சொல்கிறது, அவர் அவர்கள் நடுவிருந்து மறைந்து போனார். இப்போதான் அப்படியே இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சா இருதயம். ஆண்டவர் இயேசு கண்களை திறந்துட்டாரு. இவங்கெல்லாம் அன்றைய தினமே 7-8 மைல் நடந்து போறோன்னா சாதாரணம் இல்லை. இவன் எதற்காக எம்மாவு வந்தாங்க நமக்கு தெரியாது. அவர்கள் திரும்பி போனாங்க. நைட்டே போய் எல்லாட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பாருங்க நாங்கள் பார்த்தோம், எங்களை மரமண்டன் திட்டினாரு, வேத வாக்கியங்கள்லாம் எங்களுக்கு விளக்கி காண்பிச்சாரு, அப்பா எங்கள் இருதயம் இப்போ கொழுந்து விட்டு எரியுதுப்பா. ஏற்கனவே போன ஸ்திரீகள் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் வார்த்தைகளாக தோணுச்சுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, பேதுரு யோவான்லாம் சொல்லுவாங்க, இதுங்க என்ன போயிட்டு வந்து ஒரே லூஸ் மாதிரி வளரிட்டு கிடக்குதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கிளியோப்பாவை பார்த்தும் கூட இருந்த ஆலயம் பார்த்து சொல்லியிருந்தா, என்ன லூஸ் மாதிரி அதுங்களும் உணர்ச்சி நீயும் வளரிட்டு இருக்குன்னு கேட்ட சொல்லுவான். யாரை பார்த்து லூசுன்ற? நான் காலையில் சொன்னது இப்போ பார்த்தேன்னு சொல்கிற, மறுபடியும் யார் லூசு? நீ லூஸா நான் லூஸா? நாமளாக இருந்தால் பேசியிருப்போம். நல்ல வேலை அவங்க அப்படி பேசினதா வேதம் போடலை. இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் லூசுன்ற வார்த்தை தான் துணிச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, கெஸ்ட்டாக இருக்கக்கூடாது நமக்கு. இயேசு நம்முடைய வீட்டிலே நம்முடைய வீட்டின் தலைவராக இருக்கணும். ஆமென். இன்வைட் பண்ணுங்க ஆண்டவரை. நீங்கள் இயேசுவை ஆசையோட ஒரே ஒரு முறை, ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாங்க கொஞ்சம் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக நீங்கள் கூப்பிடுவீர்களே, ஆனால் கண்டிப்பாக டிவி ரிமோட்டை நம்ம கையில் எடுக்க மாட்டோம். இயேசுவை கெஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு, எனக்கு பாருங்களேன், சில நேரத்தில் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஃபோன் எடுத்து அப்படின்னு ஒன்றா சில பேர் கோவம் ரொம்ப தெரியுங்களா? இப்போ இயேசுவை கெஸ்ட்டை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கெஸ்ட்டாக தான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கிறார். அப்பப்போ வருவார் போவார், அது வேறு. என் வீட்லேயே இயேசு தங்கியிருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கரங்கள் எடுத்து இயேசு இருக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அவர்கள் நடுவில் உலாவே அவர்கள் தேவனாக இருப்பேன்னு சொன்னீரே, எங்கள் வீட்டில் இருங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன், ஆனால் நீ பேசுகிற பேச்சு தான் என் காதில் என்னமோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது. அப்போ உணர்வு வரும், ஐயோ இப்படி பேசக்கூடாது போல் தெரியுது, இதை பார்க்கக்கூடாது போல் தெரியுது, இது செய்யக்கூடாது போல் தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். கவனிங்க, இவங்க போய் சொன்னாங்க. சொல்லி முடித்த பிறகு நான் சொல்கிற முக்கியமான குறிப்புக்கு இன்னும் வரல, நான் சொல்லிடுறேன். இப்போது இயேசு அவர்கள் நடுவில் வருகிறார். இயேசு நடுவில் வந்தார், சொன்னார், உங்களுக்கு சமாதானம். சரியா? உங்களுக்கு சமாதானம். வாங்க, டைம் இல்லை, அதனால் நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். 32வது வசனம் வாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, எப்போ?
வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது. இவங்கெல்லாம் அற்புதத்தை பார்த்தவங்க. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சை சமம் மாற்றினதை பார்த்தவங்க, லாசரை உயிரோடு எழுப்பினதை பார்த்தவங்க, எல்லா சூழலும் இயேசோடு இருந்தவங்க பார்த்தவங்க. அப்போல்லாம் இருதயம் பற்றி இருந்ததா சொல்லவே இல்லை. இங்கே சொல்லுது வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு, ஆமாம், கொழுந்து விட்டு எரியிற இருதயத்தினுடைய உற்சாகம் ஓடணும் எருசலேமுக்கு. அந்த ராத்திரியில் ஓடி போயிட்டு எல்லார்ட்டையும் சொன்னாங்க. இப்போ வாங்க அப்படி பின்னால் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அங்கே இருந்த பெண்கள் இருதயம் நிரம்பி தான் இருந்துச்சு. இப்போ எம்மாவை போயிட்டு ரிட்டர்ன் வந்த 2 பேர் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. மீதி இருக்கிறாங்க பாருங்க, சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும், வாசிங்க இந்த வசனத்தை, ஆனாலும் சந்தோஷத்தினாலே அவர்கள், இவங்களெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். ஏன் இப்போ இயேசு டக்குன்னு வந்துறார். வந்துட்டு இந்த பார்ப்பா, நான் தான் இயேசு, மகிமையா இருக்கு. பார்த்த பிறகும் ஒருத்தனுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அவனை விசுவாசி கூட்டத்தில் வச்சிருக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க பார்ப்போம். அது விசுவாசியே கிடையாது, விசுவாசமே இல்லாத விசுவாசி. வேதம் சொல்கிறது ஆண்டவர் வர்றாரு. இங்கே பாரு, என் கையை பாரு, என்னுடைய காலில் காயத்தை பாரு, விழால இருக்கிற காயத்தை பாரு. இவங்களுக்கு பார்த்த உடனே சந்தோஷமா, ஆனாலும் விசுவாசிக்கலையா? கவனிங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அற்புதங்கள் ஒரு நாளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிலைத்த விசுவாசத்தை கொண்டு வராது. நீங்க என்னன்னா நினைச்சீங்க, நான் சொல்லலை, இயேசுவே சொன்னார். உங்க வாழ்க்கையில் அற்புதம், நேற்று செய்த அற்புதம் இன்னொரு 6 மாசம் கழிச்சு இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துமானா 100% பலப்படுத்தாது. 6 மாசம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் ஒரு வேலை தாமதிக்கிறார்னு வச்சிங்களேன், இயேசுநாதர் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த 3 சம்பவங்களுமே, ஒருத்தன் குழம்பிருந்தான், கலங்கினான், பயந்திருந்தான். இங்க பாத்தீங்கன்னா துக்கமுகமா இருந்தார்கள். 3ஆவது சம்பவத்தில் அவங்க பயந்தாங்க, கலங்கினாங்க, கலக்கமுள்ளவர்களாக, சந்தேகப்படவர்களாக இருந்தாங்க. இந்த 3 இடத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒண்ணு பண்ணிட்டு வரார். இவர்களுக்கு பாருங்க ஒரு பெரிய அற்புதம். என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு, என் கையை பாரு, காலை பாரு, விழாவை பாரு, காயங்களை பாரு. ஒரு ஆவிக்கு இப்படிப்பட்ட சரீரம் இருக்காதே, மகிமையடைந்த ஒரு சரீரம் எனக்கு இருக்கு, இதை பாருன்னு சொல்றார். மாத்திரமல்ல, அவர்கள் அவருக்கு ஒரு பொரித்த மீன் கண்டத்தை கொடுத்தார்கள். அதை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் அதை வாங்கி சாப்பிட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார். வேதம் சொல்லுகிறது இன்னும் விசுவாசம் வரவே இல்லை. அற்புதத்தை கண்டா விசுவாசம் வந்திருக்கணுமா வந்துருக்கூடாதா? வந்திருக்கணுமா வந்துருக்கூடாதா? இப்போ ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணாரு வாசிங்க. இதுதான் ரொம்ப 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 அற்புதமான ஒன்று. 43வது வசனம். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, போதும் நிறுத்துங்க. இப்போ அங்கேயும் இருதயத்தை திறந்தாருன்னு போட்டிருக்கு, இங்கேயும் மனதை திறந்தாருன்னு போட்டிருக்கு. அற்புதம் திறந்துச்சா வார்த்தை திறந்துச்சா? வார்த்தை தான் திறந்ததுன்றவங்களாம் கரங்க எடுத்துட்டு இல்லையா சொல்லுங்க. அற்புதம் தான் திறந்ததுன்னு சொன்னவங்க எல்லாம் ஸ்தோத்திரம். புரிஞ்சிருக்காண்டவரே, தமிழ் புரிஞ்சிருக்கையா? நல்லா கவனிங்களேன். இப்போ வரேன். இயேசு எதை திரும்ப கற்றுக் கொடுக்க விரும்பினார் அவங்களுக்கு? உன் விசுவாசம் வார்த்தையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும்.
மறுபடியும் சொல்றேன், வார்த்தையை அடிப்படையாக கொண்டதா இருக்கணும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதம் பெற்றுக்கிட்டே தான் இருப்பான் பாருங்களேன். ஆண்டவர் மற்றவங்க விட நிறைய அற்புதம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் உங்க லைஃப்ல. கம்பேர் வித் அதர் பிலீவர்ஸ் உங்க லைஃப்ல நிறையாவே அற்புதம் நடக்கு. ஆனாலும் பாருங்க, அப்படி ஒரு மாதிரி பின்னால வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். இருதயம் எப்போ தெரியுமா கொழுந்து விட்டு எரியும். நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப டல்லாயிட்டீங்கல்ல. நீங்க ஓட வேண்டிய பிரகாரமா உங்களால ஓட முடியல. நீங்க பிரகாசிக்க வேண்டிய விதமாய் அவருக்காக பிரகாசிக்க முடியல. ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நான் சொல்றேன், கையில பைபிள் எடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, கூட்டங்கள்லாம் நிறைய பார்க்கத்தான் செய்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு 7 படிநிலைகள் வேதத்திலிருந்து, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக 5 படிநிலைகள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு 8 படிநிலைகள் வேதத்திலிருந்து. அத்தனை ஸ்டெப்ஸ், இத்தனை ஸ்டெப்ஸ், 8 ஸ்டெப், 9 ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பும் தேவையில்லை. ஆதி ஆகமத்தில் இருந்து அப்படி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், அன்றைக்கு ராகாப் எப்படி ஒரு சிவப்பு நூலை கயிறை கொண்டு போய் கட்டிட்டு இதனாலதான் எனக்கு மீட்புன்னு சொன்னால, அதே மாதிரி ஒரு கோல்டன் த்ரெட் அங்க ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு பிரதர். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, வேதத்தை கையில் எடுங்க. வேதத்தை கையில் எடுத்து டப்புன்னு திறந்து, ஆண்டவரே எனக்கு ஜோசியக்காரன் நூல் போட்டு சொல்ற மாதிரி சொல்லலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு அதில் இயேசுவை காட்டும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில் இயேசுவை காட்டும் ஆண்டவரே. அங்கே சங்கீத புஸ்தகங்களில் நீர் எனக்கு இயேசுவை காட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நீர் எனக்கு இயேசுவை காட்டும் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் 613 பிரமாணங்கள் உண்டு. மறுபடியும் சொல்றேன், ஓல்டு டெஸ்டமெண்ட்ல 613 லாஸ் உண்டு. ஒவ்வொரு பிரமாணத்திலையும் இயேசு வெளிப்படுகிறார். இயேசுவை காண்பிக்க பிதாவானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கு மேல அப்படி ஒரு ஃபிளாஷ் லைட் அடிச்சு காண்பிக்கிறாரு. இதுல இயேசுவை பார், இதுல இயேசுவை பார். உன்னுடைய சோர்வுகள் நீங்கும், உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தேவையான சகல வல்லமையையும் அதிகாரத்தையும் தரும். நீங்கள் இயேசுவை பார்க்காத வரையிலும் அது நடக்கவே நடக்காது. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 119:18, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தரலும். பவுல் எழுதுறார் கொலோசியர் 1வது அதிகாரத்துல, கிறிஸ்துவானவர் மகிமையே நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த இயேசுவை வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களில் நீர் எனக்கு காண்பியா ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன். மத்தேயு 5வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களிலே, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். கவனிங்க, அவர் சொல்றார், 613 பிரமாணங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்பு வேதம் முழுவதும் இருக்கிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் நான் வெளிப்படுவேன். அவர் சொன்னது அர்த்தம் அதான். ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றும் என்னிலே நிறைவேறிச்சு. நீ இதை பார்த்தா மாத்திரம்தான் உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு. பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உற்சாகம் வேணும்ல, தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் சுதந்திரிக்கணும்ல, அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுகம விடுதலை அதெல்லாம் நம்ம சொந்தம் பாராட்டணும்ல, ஒன்றே ஒன்றுதான், வேத புத்தகத்தை கையில் எடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் துக்கமுகமாக இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் சோர்வு இருக்குது ஐயா. நான் இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு மனு குலத்தை கொடுத்துருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் இயேசு மாத்திரம்தான் பிரதர், சிஸ்டர், இயேசு மாத்திரம்தான். இந்த வேத புத்தகத்தின் 1வது பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரையிலும் ஒவ்வொரு பக்கங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நான் இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். மார்ட்டின் லூத்தர் தேவ மனுஷன் சொன்னார், the function of all interpretations is to find Christ. Christ is the heart of that Bible. எல்லா விளக்கங்களின் நோக்கமும் கிறிஸ்துவை கண்டடைவதே. கிறிஸ்துவே வேதாகமத்தினுடைய இதயம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். நியாயப்பிரமாணத்தையும் சொன்னார், சங்கீதங்களையும் சொன்னார், தீர்க்க தரிசனத்தையும் சொன்னார். இன்னொருத்தர் சொல்லுவாந்தா, சாலபோன் எழுதுற எல்லா புத்தகங்களையும் சொல்லிட்டாரு.
நீ நீதிமொழிகளை பாரு, ஞானமா நான் தான் இருக்கிறேன். பிரசங்கிய பாரு, நான் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் நீ பார்த்துக்கோ. கர்த்தர் நமக்கு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. எதுவும் சொல்லுகிறது, கர்த்தர் திறந்தார். சில பேர் நம்ம வீட்டில் உள்ளவங்க ரட்சிப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ணுற பாருங்க. நேற்று அதை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், இன்னும் ரட்சிக்கப்படுற மாதிரியே தெரியல. இப்போ ஆண்டவரே ரட்சியும் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். எப்படி திரும்ப மாற்ற வேண்டியது இருக்குது, ஆண்டவரே கொஞ்சம் மனக்கண்களை தரங்க ஆண்டவரே. அப்படி தான் போட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, எம்மாவு போன மரமண்டங்களுடைய கண்களையும் அவர் திறந்தாராம். இங்கே கூடி இருந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு சொன்ன வார்த்தையெல்லாம் வீண் வார்த்தையே தெரிஞ்சது பாருங்க. இவங்களுடைய இருதயங்களையும் இயேசு திறந்தார். இயேசு திறந்தார். அப்போஸ்தலர் 16:14 வாசிக்கிறோம். பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்னு போட்டிருக்கு. இயேசு மாத்திரம்தான் திறக்க முடியும். ஆமென். ஜெபிங்க. பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறனால எப்படி தெரியுமா ஜெபிங்க, ஆண்டவரே மனக்கண்களை தரங்க, ஆண்டவரே என் பிள்ளை மனக்கண்களை தரங்க, என் மனைவி மனக்கண்களை தரங்க, என் கணவனுடைய மனக்கண்களை தரங்க, நீர் தரங்க ஆண்டவரே, நீர் தரங்க. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம். ஏற்கனவே நான் சொன்னது போல், நான் நட்டுட்டேன் ஆண்டவரே, நான் நீர் பாய்ச்சிறேன் ஆண்டவரே, நான் ஓடுறேன் ஆண்டவரே, நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் வேலையை செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்கள் தான் மனக்கண்களை தரங்க, நீங்கள் தரங்க. நான் விசுவாசிகளுக்கு எப்படி தெரியுமா ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது, ஆண்டவரே நடக்கிற மனுஷங்கள்லாம் மரங்களை போல பார்க்குது ஆண்டவரே, கொஞ்சம் தெளிவான பார்வையை கொடுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் எல்லாத்தையும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு அவர் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். நானும் கண்களை திறங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, நீங்களும் கண்களை திறங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. தேவன் எல்லோருடைய ஜெபங்களையும் கேட்கிறவர். அன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்திருப்பார்னா, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் உள்ளவருடைய கண்களையும் கர்த்தர் திறக்கத்தான் செய்வார். ஆமென். எம்மாவு போன சிஸ்டருடைய கண்கள் தேவனை அறிந்திருந்துமே அவங்கள பார்க்க முடியல. அவருடைய மனக்கண்களை அவர் திறந்து இருதயங்களை கொழுந்து விட்டீரே செய்வார். ஆனால் இன்றைக்கு அதே காரியத்தை நம்முடைய குடும்பங்கள் மற்றவர்களுக்கு செய்வார். சிஸ்டருடைய மனதை அவர் திறந்தார்னு போட்டிருக்குதே, கண்டிப்பாக அவர்களுடைய மனதையும் அவர் திறப்பார். இந்த அதிகாரம் முடியும் பொழுது எப்படி திரும்ப முடியுது, இந்த அதிகாரம் முடியும் பொழுது ரொம்ப அழகாக லூக்கா முடிக்கிறார் பாரு. 52வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென்னு முடிக்கிறார். இதோட கண்டினியூஷன் அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா, வந்த நெருக்கமாக இருக்கட்டும். கவனிங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், தேசமெல்லாம் சதுரடிக்கப்பட்ட நிலைமை, ஒருவரும் பின்வாங்கி போனதாக போடவே இல்லை. அனனியா சப்ரால விட்டுருங்க, அது மாய்மாலம். ஒருவராகிலும் பின்வாங்கி போனதாக காணப்படவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள். எப்படி பெரியப்பட்டினத்தில் இருந்தவங்களாம் நற்குண சாலைகளாக இருந்தாருங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உயிரோடு எழுந்து போனதுக்கு பிறகு வசனத்தை கேட்டவங்க. அவர்கள் தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பவுலும் பர்னபாவும் சொன்ன வார்த்தைகள் சரியாதானா சொல்லிட்டு வேத வாக்கியங்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்களாம். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயேசுவை வார்த்தையிலே கண்டார்கள். பிரதர் மறுபடியும் சொல்கிறேன், சிஸ்டர் மறுபடியும் சொல்கிறேன், உயிர் தெழுந்த ரட்சகர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற ஒரே ஒரு செய்தி, உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு தான் தீரணும். நான் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறேன், உன் கூட நான் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வழியில் துக்கமுகமாக போகிற, உன்னுடைய பாடுகளை கண்டு நீ சோர்ந்து போகிறாய், நீ குழம்புகிறாய், பயந்து நிற்கிறாய். ஸ்திரீகளை போல பார்க்க திராணி இல்லாமல் அப்படி குனிஞ்சுக்கிட்டே நிற்கிற, தரையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு தான் தீரணும். அதுக்கு தான் நான் உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன். நீ மறுபடியும் பிரகாசிச்சு தான் தீரணும். நாள்தோறும் என்னை துதிச்சு பாடத்தான் செய்யணும். மாத்திரமல்ல, உலகத்தை கலக்குகிறவனாக நீ மாறித்தான் தீரணும். அதற்கு ஒரே ஒரு வழி, உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். நீ முன்னால் போய்கிட்டே தான் இருக்கணும். அதற்கு தேவையான சகல கிருபைகளையும் வல்லமைகளையும் தர, எல்லாத்துக்கும் மேலே அதற்கு தேவையான மருந்தையும் தர்றாரு. நியாயப்பிரமாணத்தில் என்ன பாரு, சங்கீதத்தில் பாரு, தீர்க்க தரிசனத்தை பாரு. ஒரு நாள் இயேசு நான் பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னுடைய ஜெபம் கொஞ்சம் மாறட்டும் ஆண்டவரே. காலையில் எழுந்த உடனே என் இருதயம் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய உதவி செய்யுங்க. இவ்வளோ பாடுகள் இருக்குது, என்னால் போக முடியுமா? போக முடியும். டேவிட் லிவிங்ஸ்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிரிக்காவில்
மிஷினரியாக ஊழியம் செய்தவர். அவர் தன்னுடைய மனைவியோடு மறுபடியும் போனார். முதல்ல மனைவி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ வந்துடுறேன்னு சொன்னவர் 5 வருஷம் கழித்து தான் வந்தார். 5 வருஷம் கழித்து வரும்பொழுது அந்த ஆப்பிரிக்க காடுகளை அவர் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வரும்பொழுது அவருடைய மனைவியாலேயே அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஏன்னா ஒரு கை போயிருந்துச்சு, சிங்கம் தாக்கி. ஆப்பிரிக்க காடுகளில் அவர் வியாதிப்பட்டார். அப்படி முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு. அவர் உள்ளே வரும்பொழுது, அந்த ஹாலுக்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் எழுந்து நின்னாங்க. இது டேவிட் லிவிங்ஸ்டனா அப்படின்னு கூட யாரும் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. மறுபடியும் வந்து தன்னுடைய மனைவியோட பிள்ளைகளோட போனார். பயங்கர பாடுகள் ஆப்பிரிக்க காடுகளில். அங்கே அவருடைய மனைவி மரித்தால் அவளை அடக்கம் பண்ணார். அடக்கம் செஞ்சுட்டு வந்து முழங்கார் படிக்கிட்டார். சொன்னார், என்னுடைய இயேசுவே, என்னுடைய ராஜாவே, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரே, நான் என்னை மீண்டும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடையவைகள் அல்லது நான் செய்கிறவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் உமது ராஜ்யத்திற்கும் உமது ஊழியத்திற்கும் உரியவைகளை தவிர அதற்கென்று நான் ஒரு நாள் விலைக்கரையும் வைக்கிறதும் இல்லை, அதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறதும் இல்லை. இப்போ அவருடைய காதுகளில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன், உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்கள் நான் உடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் பேசுனதை கட்டணவருக்கு சந்தோஷம். மறுபடியும் வந்தார், வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவர் வச்சு அவர் தன்னுடைய வியாதிக்காக பலவீனத்திற்காக சாப்பிட்டு இருந்த மருந்தை எவனோ திருடிட்டு போயிட்டான் அந்த காடுகளில். இல்லை, மருந்து போடாதனால ஒரு பக்கம் உடம்பு வலிக்குது. அவரால் ஒரு வேலையும் செய்ய முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்டார், உலகத்தின் முடிவரை இந்த சகல நாட்கள் உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே, என்னால் அந்த பாடுகளை தாங்கவே முடியல. கொழுந்து விட்டு எரிஞ்சா இருந்தேன், அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுது. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிச்சுது. உலகத்தின் முடிவரை இந்த சகல நாட்டில் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. திடீர்னு பார்த்தா கதவு சத்தம் கேட்டுச்சு. இருப்பா எங்கே போய் கதவை திறந்து பார்த்தாரு. பார்த்தா அங்கே இருந்த ஒரு வெள்ளைக்காரர் உள்ளே வந்தார். இந்த ஆப்பிரிக்க காடுகளில் என்னடா ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், மிஸ்டர் லிவிங்ஸ்டன், 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லணும். 1, நான் உங்களை பற்றி எழுதுகிறதுக்கு வந்த பத்திரிகையாளராக வந்திருக்கிறேன். நான் ஒரு ஏத்தியிஸ்ட். நான் கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு கொள்கை உடையவன். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை. என்ன நீர் மாத்திரம் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு வேண்டாம். ஆனால் வருவேன், உம்மை பற்றி எழுதுவேன். 2வது ஒரு சந்தோஷமான செய்தி, நான் இங்கே வர்றேன்னு தெரிஞ்ச உடனே உமக்கு இந்த மருந்துகள்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவர் எந்த மருந்துகளை தொலைத்தாரோ அதே மருந்து பொட்டலத்தை கையில் கொடுத்தார். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் நல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். மறுபடியும் ஊழியம் செஞ்சார். எவ்வளவோ பாடுகள். தேங்க் காட். வேத புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கிறிஸ்துவை பார்த்தபடினாலே இருதயம் மாத்திரம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவர், இந்த ஆப்பிரிக்க காடுகளில் நரகத்தினுடைய கொடூரத்தில் எத்தனையோ பேர் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வெயிலும் துன்பமும் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. என்னுடைய இருதயம் மாத்திரம் கொழுந்து விட்டு எறியதுக்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்தார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்தார். ஒவ்வொரு நாளும் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. கடைசியில் வியாதிப்பட்டு அவர் என்னை என் இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கொண்டு வந்து அவர் தங்கியிருந்த அறையில் கொண்டு வந்து வச்சாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கனால முழங்கால் படிக்கிட்டார். அப்படி பலவீனமான சூழ்நிலை அப்படி முழங்கால் படிக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தார், என் இயேசுவே, என் ராஜாவே, என் வாழ்க்கையில் தேவையான கிருபையில் மாத்திரம் தாரும், என்னை எங்கே வேணாலும் கொண்டு போகிறோம். நீர் இதை குழந்தை விட்டு எறியிட்டேன் ஐயா, நீர் என்ன தாங்கும் ஐயா. என்ன பலவீனமான நேரத்தில் இவ்வளோ நேரம் வந்துட்டு முழங்காலே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அப்படி தட்டினா அப்படி சரிஞ்சு விழுந்தார். ஜெபிக்கிற பொசிஷன்லேயே சரிஞ்சு விழுந்தார். கடைசி வரையிலும் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறத நிறுத்தவே இல்லை. பிரதர் சிஸ்டர், இயேசு உயிரோடு இழந்தார் தெரியும், ஆனால் அதை பற்றி உணர்வே நமக்கு இல்லை. 2வது, இயேசு உயிரோடு இருந்தார்ன்ற உணர்வு உண்டு, ஆனால் என்னால் அதை அனுபவிக்கவே முடியல பிரதர். ரொம்ப டல் ஹார்ட்டு, ஸ்லோ ஹார்ட், திக்கு ஹெட்டு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் கொழுந்து விட்டு இருக்கு, நீ எனக்கு உதவி செய்ய. ஏமே ஒவ்வொரு முறையும் காலையில் எழுந்துருங்க, இன்னைக்கு ஏன்டா ஆண்டவர் பேசிட்டார் 2 சங்கீதத்தை படிக்கல, நான் இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். நான் யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறேன், நான் இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அவர் கொழுந்து விட்டு எரியத்தான் செய்வார். எரிய செய்வார் பிரதர், எரிய செய்வார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். கர்த்தர் இந்த கிருபையை தந்தருள்வாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு இந்த வேதத்தை இருதயத்தில் பதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதை கேளுங்க. இன்னைக்கு எல்லாரும் நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கே தான் பார்க்க முடியும். இதை நான் சொல்லலை, இயேசுவே சொல்லிட்டார்.
இயேசுவே சொல்லிட்டாருங்க, நீங்க பார்க்கிற அற்புதம் ஒரு நாளிலே உங்களை சோர்ந்து போக செய்யும். இந்த வேதத்தில் நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஒரு நாளும் டல்லாகவே ஆகாது. மறுபடியும் சொல்றேன், சாகிற வரைக்கும் இருதயம் கொழுந்து விட்டே எரியும். பிரச்சனை இருக்காதா? பிரச்சனை இருக்கும். அவை எல்லாவற்றையும் தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களிலே, மரணமே உன்னுடைய கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுதுங்க ஒவ்வொரு பகுதியிலும். வியாதின்னு வருதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசினஸ்னு வருதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேலைன்னு வருதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வேதத்தை கையில் எடுக்கிற ஆண்டவரே உங்களை பார்க்கணும். ஆமென். என்ன பிஸின்னுலாம் ஓடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், சோர்ந்துருவீங்க. நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. சோர்ந்துராம ஜெயம் எடுக்கணும்னா இயேசுவை நான் பார்க்கணும். ஐயா, நான் இயேசுவை பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன், நான் வேதத்துக்கு புறம்ப ஒன்றும் சொல்லலை. இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புறார். தெரியுமா? வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புறார். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. மரித்து உயிரோடு எழுந்த ரட்சகர் நம்மோடு நம்முடைய பாதையில் நடந்து வருகிறவர், நம்மோடு போஜனம் பண்ணுகிறவர், நம்மோடு தங்கியிருக்கிறவர். ஒரு நாள் அவரை கண்டு நம்முடைய இருதயங்களை அவர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய், பலனுக்காய், ஜீவனுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு நீர் உண்மையுள்ளவர். எங்கள் ராஜாவினுடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். Thank you Lord, we praise you, we love you Lord. அன்பிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாய், இருதயம் கொழுந்து விட்டு இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராய். ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆண்டவரே உற்சாகத்தோடு பலத்தோடு அனுப்பும். இன்றைக்கு எம்மாவிலிருந்து எருசலேமுக்கு ஓடி வந்துருப்பாங்க ஆண்டவர். அந்த ஒரு உற்சாகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை உயர்த்தி பிடிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி, கிருபை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை கண்டு இயேசுனுடைய வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமாக இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவங்களை தந்தருள்வாராக. ஆமென்.
God bless you. God be with you. Have a blessed week. வெளியே கேக் இருக்கும். அதனால இன்னைக்கு மாலையில் ஊழியம் இருக்குது, அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு வராதவங்க மற்றவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை குறித்து சொல்ல பிரயாசப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா.